Hello everyone, welcome back to the channel. So control system அதோட சிலபஸ் அனாலிசிஸ் அண்ட் நம்ம இதில் எப்படி நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம் அப்ரோச் பண்ணலாம், நம்ம எப்படி படிக்கலாம், அண்ட் இதில் எவ்வளோ மார்க்ஸ் வரப்போகுது, 20 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ அதில் எவ்வளோ மார்க்ஸ் நம்மளால மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும், எந்தெந்த ஏரியாஸில் கொஷின்ஸ் எக்ஸப்ட் பண்ணுறாங்க, அதாவது ப்ரீவியஸ் இயரில் என்னென்னலாம் வந்திருக்கு, அதோட எல்லாத்தையுமே ஒரு அனலைஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் எந்த டாப்பிக்கும் நம்ம இண்டிவிஜுவலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. ஓவராலாக கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக A to Z நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதாவது என்ன நடக்குது, இதோட ஓவர் வியூ அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் 20 மார்க்ஸ் நம்ம வருது. ஓகேங்களா? இந்த 20 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 டாபிக்ஸ்லாம் பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம், பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம், டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ், ஸ்டேபிலிட்டி அனாலிசிஸ் அண்ட் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் காம்பன்சேட்டர்ஸ், ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ், பேசிக் கொஷின்ஸ். ஸோ இந்த 5 டாபிக்லேருந்து இந்த 20 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்க ஒரு டாபிக்லேருந்தும் ஒரு 2லேருந்து 3 கொஷின்ஸ் அது மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? உங்களுக்கு டெஃபினட்டாக அதை நம்ம வந்து வேரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு சப்ஜெக்டை நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், வாட் எவர் மேபி சர்க்கியூட் தியரியா இருக்கலாம், இல்லை கண்ட்ரோல் சிஸ்டமாக இருக்கலாம், இல்லை மிஷின்ஸாக இருக்கலாம், பவர் சிஸ்டமாக இருக்கலாம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்செப்டை நீங்கள் முதல்ல படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸு ப்ளஸ் வந்து ஃபார்முலாஸ், அந்த மாதிரியான இம்பார்ட்டண்டான விஷயங்கள் முதல்ல நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார்முலாஸ் கான்செப்ட்ஸ்லாம் தெரியாமல் நம்ம இதை போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அப்ரோச்சும் நம்மளால பண்ண முடியாது. பேசிக்காக என்னென்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சாதான் நம்மளால அதை வந்து ஃபர்தராக ப்ரொசீடே பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக இது முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இதில் பைபிள் மாதிரி. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் அப்படியே உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. பிகாஸ் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னா டிஆர்பி இருக்கு, டிஎன்பிஎஸ்சி இருக்கு, அடுத்தது உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி இருக்கும். ஸோ அடுத்தது எஸ்எஸ்சி இருக்கு, கேட்டோட 1 மார்க் கொஷின்ஸ், கேட் எக்ஸாமோட 1 மார்க் கொஷின்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம் இருக்கு, ஐஏஎஸோட 1 மார்க் கொஷின்ஸ், இது எல்லாமே நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 கொஷின்ஸ் வந்துடும். கரெக்டா? ஸோ பேட்டர்ன் ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா 200 to 300 கொஷின்ஸ் இருக்கும். கரெக்டா? இந்த ஓவரால் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கு. ஸோ இந்த 200 to 300 கொஷின்ஸை நம்ம வந்து மாஸ்டர் பண்றோம் அப்படின்னா, அதாவது நீங்க வந்து கொஷினுக்கான ஆன்சர் தேடாதீங்க, அதுலேருந்து கான்செப்ட் லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கான்செப்ட் நீங்க ரூட் லோக்கஸ் நல்லா படிச்சிட்டீங்க, ரூட் லோக்கஸ்லேருந்து ஒரு கொஷின் வருது, அதை நீங்க நியூவா இருக்குது அப்படின்னா நீங்க அதை வந்து நோட் பண்ணி வச்சுட்டு ஃபர்தரா அடுத்தடுத்து நீங்க அப்டேட் பண்ணுங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. ஓகேவா? கான்செப்ட் படிங்க, ஃபார்முலாஸ் பாருங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராவா நோட்ஸ் எழுதுங்க, ஆல்ரெடி அட்டன் பண்ண கொஸ்டினை டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதை பண்ணாலே மோர் தென் எனஃப். நீங்கள் வந்து எந்த ஒரு சப்ஜெக்ட்டுமே நம்ம எலக்ட்ரிக்கல் அண்ட் ஈஸி ரெண்டுதுலையுமே நம்ம வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஒரு 20 மார்க்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு 15+ வாங்குறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் நம்ம பண்ணி வச்சிடணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துச்சுனாலும் ஓகே, இல்லை நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா டெஃபினட்டாக அது வந்து கட் ஆஃப் கம்மியாக போகுது. ஓகேங்களா? ஸோ நம்ம கையில் என்னங்க இருக்கு, ப்ராசஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக பண்ணணும், அதுதான் மெயினான விஷயம். சரிங்களா? சரி, ஓகே. கண்ட்ரோல் சிஸ்டமோட சிலபஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஸோ பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் லூப் அண்ட் க்ளோஸ் லூப் சிஸ்டம்ஸ். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். ஸோ இதில் மெயினான விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா அவுட்புட் பை இன்புட் அந்த கான்செப்ட். ஸோ அதோட எல்லாமே நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்க லேப்லாஸும் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராகவும் இருக்கும். லேப்லாஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்லையும் ஹெல்ப் ஆகும், ஆஸ் வெல் அஸ் சிக்னல்ஸ்லையும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக், பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், சென்சிட்டிவ். அதில் வரும் ஓப்பன் லூப்பை பற்றி வரும், நிறைய உங்களுக்கு இதில் எரர் அனாலிசிஸ் வரும். ஸோ அதோட ஃபார்முலாஸ் அண்ட் கான்செப்ட்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அண்ட் பிளாக் டயக்ராம். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா பிளாக் டயக்ராம்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க சிக்னல் ஃபோகிராஃப்ல ஈஸியா அதை மாத்தி நீங்க சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்க இந்த சிக்னல் ஃபோகிராஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த பேசிக் ஆஃப் கண்ட்ரோல் சிஸ்டம்ல சிக்னல் ஃபோகிராஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டா அது வந்து 1 மார்க் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 1 மார்க்கை நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா இருக்கு. ப்ராக்டிஸ்க்கு நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. ஒரு அந்த ஃபார்முலா படிச்சுட்டு நீங்க ஒரு 30 சம் சால்வ் பண்றீங்க, 30லேருந்து 50 சம் சால்வ் பண்றீங்கன்னா மோர் தென் எனஃப்.
ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எண்ட் டு எண்ட் தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஸோ 30லேருந்து 50 ப்ராப்ளம் நீங்கள் இதுலேருந்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோர் தென் எனஃப். வேற எதுவுமே நீங்கள் பேசிக்ஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் வந்து தொட வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூஸ் பார்த்துக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா 2 to 3 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ வந்து டெஃபினட்டா நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்றது சிக்னல் ஃபோகிராஃப்ல கொஸ்டின்ஸ் எக்ஸெப்ட் பண்றோம். சரி, நெக்ஸ்ட் டாபிக் டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபார்முலா ஓரியன்டா நிறைய இருக்கும். ஃபார்முலாஸ் நீங்க இதுல நிறைய பார்த்துக்கணும். ரைஸ் டைம், செட்டிலிங் டைம், டைம், பீக் ஓவர்ஷூட், இந்த மாதிரியான டிரான்சியன்ட் ரெஸ்பான்சஸ்க்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு மார்க் நம்ம எக்ஸெப்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு கொஷின் டெஃபினட்டாக வரும். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் இதுலேயும் நம்ம வந்து ஸ்டெபிலிட்டி அதை பற்றியும் வரும். நிறைய உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. டைம் ரெஸ்பான்ஸி, ஃப்ரீக்வன்சி மாற்றி மாற்றி கேட்பாங்க. சரிங்களா? அப்போ இதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 to 3 கொஷின்ஸ் நம்ம வந்து எக்ஸெப்ட் பண்ணலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 6 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3 வச்சோன்னா கூட 15 இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் 20 மார்க்ஸ் வரப்போகுது. ஸோ எதுல இருந்து அதிகமாக வரும் அப்படிலாம் நம்மளால டைரக்டாக சொல்ல முடியாது. பட் நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிலிட்டி அனாலிசிஸ். இதில் வந்து ஆர்கச் கிரைட்டீரியா அப்படின்னு ஆர்கச் டேபிள்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? அதுதான் இந்த ஆர்கச் ரூத் ஹெர்ஷவெட் கிரைட்டீரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆர்கச் டேபிள நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுல டெஃபினட்டா ஒரு மார்க் வரும். இதுல எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல டெஃபினட்டா ஒரு மார்க் கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? ரூட் லோக்கஸ் டெஃபினட்டா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேபிலிட்டி அனாலிசிஸை விட்டுறாதீங்க. ஏன்னா இதுல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் வரும். கொஸ்டின்ஸ் நிறையவே வரும். கண்ட்ரோல் சிஸ்டம்ல மேஜரான பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ரூட் லோக்கஸ் டெக்னிக் ஒன்றும் இல்லை, 10 ஃபார்முலா அண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதாங்க. அதை பார்த்து வச்சுட்டே முடிஞ்சிச்சு. நைக்யூஸ் பிளாட், போடே பிளாட் இதுவும் அதே மாதிரி தான். என்னன்னு தெரிஞ்சு வச்சுட்டு அதுக்கு ஏதாவது டயக்ராமை ஃபாலோ பண்ணி ஆன்சர் ஆப்ஷன்ஸை வச்சு ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுங்க. மோர் தென் எனஃப். கெயின் மார்ஜின், பேஸ் மார்ஜின் இது டைரக்டான ஃபார்முலாஸ் தாங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸ்டேபிலிட்டிக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 கொஸ்டின்ஸே வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? சரி, இது எல்லாமே நான் வந்து அப்ராக்சிமேட்டா தான் சொல்றேன். இவ்வளவு கொஸ்டின்ஸ் தான் வருமா, இல்ல இதோட கம்மியா வருமா, இல்ல அதிகமா வருமா அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பர் பார்த்தா தான் தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வரைக்கும் அனலைஸ் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபைனல் ஒன் கண்ட்ரோலர் அண்ட் காம்பன்சேட்டர். இது ஃபுல்லாவே தேடி பாத்துங்க. இதுல நீங்க வந்து டைரக்டா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்க சால்வ் பண்ணிட்டு அந்த பிஐ கண்ட்ரோலர், பிடி கண்ட்ரோலர், பிஐ கண்ட்ரோல் என்ன, பிஐடி கண்ட்ரோல் என்ன அப்படிங்கிறது, லீட் லேக்னா என்ன, எதுக்கு எதை யூஸ் பண்ணும், அப்ளிகேஷன் எதுக்கு அப்படிங்கறத மட்டும் பார்த்தா போதும். ஓகே, நெக்ஸ்ட் இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஸ்பேஸ் அனாலிசிஸ். ஸோ இது வந்து ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்மேட்டிக் டைரக்டா ஒரே மெத்தட் தான். ஸோ நீங்க வந்து டைரக்டா இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது இதோட அப்ரோச் நீங்க பாத்துட்டீங்கனாலே மோர் தென் எனஃப். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா ஸ்டேபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்ட்ரோல் சிஸ்டம்ல ஸ்டேபிலிட்டி, டைம் ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டைம் அண்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அண்ட் ஸ்டேபிலிட்டி அனாலிசிஸ். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னா ஒன்றும் கிடையாது, ஃப்ரீக்வன்சி ரிலேட்டடா இருக்கக்கூடியது தான். இதே மாதிரி தான் அனலைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுவும் இதுலேயே தான் ஸ்டேபிலிட்டிலே தான் கவர் ஆயிருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கனாலே மோர் தென் இதுலேருந்து எனக்கு இன்னும் 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வரதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? மற்றது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து 20 கொஸ்டின்ஸ்ல 15+ நீங்க எடுக்க ட்ரை பண்ணுங்க இந்த சப்ஜெக்ட்ல. பிகாஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா நீங்க டைரக்டா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதனால வந்து 15+ நீங்க ஸ்கோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, ப்ராசஸை உங்க கையில வைங்க. ஒரு கான்செப்டையும் டீப்பா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா, இல்லை சம்திங் எல்ஸ் ஒரு எனக்கு தெரியும், ஏன்னா படிக்கும் போது என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது. அந்த டைம் பீரியட்ல ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. லைக் இது ரொம்ப ரொம்ப போரிங்காலாம் போகாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்ளிகேஷன் ரிலேட்டடா பாருங்க. ஒரு டெஸ்ட் எழுதி பாருங்க. 10 out of 1 மார்க் வாங்குங்க, இல்லை 0 மார்க் வாங்குங்க, நோ ப்ராப்ளம். பட் நீங்க அந்த 10 கொஸ்டின்ஸையும் மறுபடியும் அனலைஸ் பண்ணி அதை கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிறது தான் ரியல் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கான்செப்ட் படிங்க, ஃபார்முலாஸ் பாருங்க, ஃபுல்லா எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் போங்க, அடுத்தது டெஸ்ட் சீரிஸ் டன். அவ்வளோதான். அடுத்தது ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் அனாலிசிஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.